ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங், நாளைக்கு முன்னாடி தான் திருவண்ணாமலை ட்ரிப்பு போயிட்டு வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் போட வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கால்லாம் வலிக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க. சரின்னு தூங்க வச்சுட்டேன். காலையில் வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் நான் மட்டும் எழுந்திரிச்சு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு குடித்ததுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரிப்புக்கு போகும்போது டைமே இல்லை கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு சட்டுன்னு கிளம்பி ரெடி ஆகிட்டு போயாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும்னு இருந்தேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டீப் க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் கார்த்திகை தீபம் வருது இல்லையா? ஸோ அதுக்காகவும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ முதல் வாரமே இதை க்ளீன் பண்ணிக்கலாம், அப்போ கொஞ்சம் வேலை மிச்சமாகும். பூஜை விளக்கு இது மட்டும் தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்தையும் பார்த்தோம். பார்க்குறப்பவே ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஏன்னே தெரியல. ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்ட போய் நின்று வேண்டும் போது மனசில் எதுவுமே தோணவே இல்லை. அவரை பார்த்து ரசித்து கும்பிட்டுக்கிட்டே நின்றுட்டே இருக்கணும் போல தான் தோணுச்சு. அந்த மலையில் பிரகாசமான ஒரு தீபம் ஏற்றுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்டோரி என்னங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பிரம்மாவும் விஷ்ணுவும் தன்னில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் நடந்தது. அப்போது சிவன் ஒரு ஒளி பிம்பமாக தோன்றினார். பெரிய ஒரு ஜோதியாக தோன்றி அவரோட தொடக்கம் எது முடிவு எதுன்னு தெரியாமல் 2 பேருமே ஸ்தம்பிச்சு போய் நின்னாங்க, பிரம்மாவும் விஷ்ணுவும். பிரம்மா என்ன பண்ணார், அன்னப்பறவை மேலே ஏறி தூரமாக போய் செக் பண்ணி பார்த்தாரு. அதோட தொடக்கமும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. விஷ்ணு பகவான் வராக ரூபம் எடுத்து கீழே போய் பூமியில் அடியில் போய் பார்த்தாரு. ஸோ அப்போவும் அந்த ஜோதியோட முடிவு என்னங்கிறது அவருக்கு புலப்படலை. ஸோ 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவன் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இந்த உலகத்துக்கே படி அளக்கிற அந்த சிவபெருமான் எல்லாரை விட உயர்ந்த கடவுளாக திகழ்கிறாரு. அதுவும் திருவண்ணாமலைக்கும் கைலாய மலைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கைலாயத்திலேருந்து சிவபெருமான் டைரெக்டாக திருவண்ணாமலைக்கு வருவார். அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சியில் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. ஸோ கைலாய மலைக்கு போக முடியாதவங்க திருவண்ணாமலையில் போய் சிவனை தரிசனம் பண்ணாலே ரொம்பவே ஸ்பெஷல்னு தான் சொல்கிறாங்க. கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டீனாக நிறைய ஒரு வேலையாக இருந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கூட உட்காரத்துக்கே டைம் இல்லை. ஸோ பெட்ஷீட் எல்லாம் காய வச்சுருந்தேன். பெட்ஷீட் ஒன்று எடுக்கும் போதே கிழிஞ்சிருச்சு. சரி, நான் அதுவும் எடுத்துகிட்டு மடித்து ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த ஷீட் எல்லாம் காய வச்சுருந்தேன். ஸோ வாஷ் பண்ணி க்ளீனாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி அப்புறம்லாம் அடுக்கி வச்சுட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.